Hi friends, welcome to Standard Expert. In this video, we will data structures and algorithms. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இத பத்தி வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க. நம்மளும் நம்மளோட சேனல்ல இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க நம்மளோட சேனல்ல டெய்லி நைட் 7 pm க்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ல இருந்து ஒரு வீடியோ நீங்க எதிர்பார்க்கலாம். சோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படினா தான் நம்ம டெய்லி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடா போடுற வீடியோஸ் போல் நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை ப்ரோக்ராமிங் வேர்ல்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா அது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் புதுசாக இருக்குது அதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுப்போமே, அதை தெரிஞ்சால் தானே நம்ம அதை பற்றி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த DSA அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரோட மெமரியில் ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், எப்படி அதை ரிட்ரைவ் பண்ண போகிறோம், அதிலிருந்து எப்படி ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இதில் நம்ம 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்று அல்காரிதம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன, எப்படி நம்ம லைக் எதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா கம்ப்யூட்டரோட மெமரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். எதர் இது அரேயா, இல்லை ஒரு லிஸ்ட்டா, இல்லை ஒரு ட்ரீயா, இல்லை ஒரு மேப்பா, ஹேஷா, இந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா வச்சு நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், டேட்டாவை டெலீட் பண்ணுவோம், டேட்டாவை சர்ச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பல ஆப்ரேஷன்ஸ் நம்ம கம்ப்யூட்டரோட மெமரியில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனெல்லாம் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணால் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இது அல்காரிதம். நம்மளுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்டிங் கூட நம்ம பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸை ஷார்ட் பண்ணலாம். அப்படி நம்ம ஷார்ட் பண்ணும்போது எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணால் நமக்கு ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பைத்தானில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட நீங்கள் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் பைத்தான் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிற ஒருத்தங்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிக்கலாம், நான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் கற்றுக்கவே இல்லை, ஆனால் நான் பைத்தான் ஆல்ரெடி நான் கோடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போ நான் இதை கண்டிப்பாக கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு கோடிங் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நல்ல எஃபிஷியண்டான ஒரு அப்ளிகேஷனாக உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது அடுத்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், இதை நான் கற்றுக்கணுன்னா என்ன எனக்கு லைக் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம் இல்லை ஜாவா ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை வச்சு நீங்கள் இதை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் கொடுத்துருக்கிற எல்லா இதுவுமே இங்கே தான் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். இதே சேம் நீங்கள் பைத்தானில் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த அல்காரிதம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அப்ளிகபிள் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கை இதுக்கு சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தான். ஸோ நம்ம இந்த சீரியஸில் கண்டினியூஸாக நம்மளோட இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வீடியோஸ் கண்டி வெயிட் பண்ணுங்கள். டெய்லி இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வித் ப்ரோக்ராமேட்டிக் எக்ஸாம்பிள் அண்ட் அல்காரிதம் எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.